Hi friends, welcome to our channel English Space Asaya. My name is Sendil. Okay, so இப்போ வந்து நம்ம if classes பத்தி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பார்ட் 2 நான் எடுக்க போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ரைட், part 2 குள்ள நான் போறதுக்கு முன்னாடி I'm going to discuss the answer for the part 1 homework. Okay, part 1ல வந்து நான் homework கொடுத்திருந்தேன் இல்லையா, அந்த homeworkோட ஆன்சரை இப்ப நான் சொல்லிடுறேன். ஓகே, என்ன homework கொடுத்திருந்தேன் அப்படின்னா, நீ ஐஸ சூடு பண்ணா அது உருகும் அப்படின்னு கொடுத்திருந்தேன். ஓகே, ஐஸ வந்து நம்ம சூடு பண்ணா அது வந்து உருகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, சோ அதுக்கு நம்ம if statement யூஸ் பண்ணலாம். if you heat ice, ஐஸ சூடு பண்ணா கமா அவசியமா போடணும், it melts. That's it. ஓகே, சோ இங்கேயும் வந்து சிம்பிள் பிரசன்ட் இருக்கணும். you heat அப்படிங்கிறது நீ சூடாக்குகிறாய் அப்படின்னு அர்த்தம். ஆக்கினாள் அப்படிங்கிறது நம்ம if யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ ரெண்டாவது அந்த கமாக்கு அப்புறமா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் it melts. So இதுவும் வந்து simple present. Okay, so if you heat ice it melts. Okay, ஐஸ சூடாக்கினால் அதனால if போடுறீங்க. Okay, so இங்கேயும் simple present இருக்கு, இந்த சென்டென்ஸ்லயே வந்து simple present இருக்கு. Okay, பட் இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா first conditional. மொத்தம் வந்து 4 டைப் இருக்கு, கடைசியா ஒன்று இருக்கு மிக்ஸ்ட் கண்டிஷனல் சொல்லி ஒன்று இருக்கு. ஓகே, சோ பொதுவா அந்த 4 கண்டிஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷனல்ஸ். ஓகே, ஜீரோ கண்டிஷனல்ல வந்து சிம்பிள் பிரசன்ட். ஓகே, சயின்டிபிக் ட்ரூத், ஜெனரல் ட்ரூத், சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஜீரோ கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். அதாவது வாழ்க்கையில மாறாத விஷயங்கள், தண்ணி ஊத்துனா செடி வளரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம், நீ ஹாப்பியா இருந்தா நீ சிரிப்ப, நீ கவலையா இருந்தா நீ அழுவ. இதெல்லாம் மாறாத உண்மைகள். ஓகே, சோ வெயில்ல கொண்டு போய் ஐஸ் கட்டி வச்சா அது உருகும். ஓகேவா, அதே மாதிரி தண்ணியை சூடாக்குனா இட் எவாபரேட்ஸ், ஆவியாகும். ஓகே, இந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து you have to use zero conditional. Now I am going to teach you what is first conditional, how to use it, where to use it, how to frame a sentence. ஓகே, அது எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லி தர போறேன். ஓகே, நல்லா கவனிக்கணும், வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஆரம்பத்துல இருந்து கவனமா கவனிச்சுட்டே வாங்க. நான் உங்களுக்கு क्वेश्चन கேட்டேன் அப்படின்னா ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகே, டோன்ட் பி குவைட். ரைட், ஓகே. சோ if classes இங்கிலீஷ்ல இந்த 2 எழுத்து வார்த்தை செய்யக்கூடிய வேலை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஓகே, எவ்வளவு விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது பாத்தீங்களா. ஓகே, சோ பார்ட் 2 ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் வந்து எங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இங்க வந்து சிம்பிள் பிரசன்ட், இங்கேயும் சிம்பிள் பிரசன்ட் இருக்கு. ஓகே, இங்க எப்படி இருக்கும்னா இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வழக்கம் போல if வந்துரும். ஓகே, அதுக்கு அடுத்து சிம்பிள் பிரசன்ட் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து சிம்பிள் பிரசன்ட் இருக்கும். ஓகே, சிம்பிள் பிரசன்ட்ட வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். கமா, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சைடு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர். It's very important. Okay, for example, என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தா நான் அவங்க கூட வெளியே போவேன். என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தால் அது சிம்பிள் பிரசன்ட். வர்றான், வந்தால் நான் வெளியே போவேன். அப்போ நான் வெளியே போவேன் அப்படிங்கிறது உங்க ஃப்ரெண்டு வந்தா அது நடக்கும், ஃபியூச்சர்ல அது நடக்கும், பட் பிரசன்ட்ல நடக்காது. உங்க ஃப்ரெண்டு வந்தா நான் அவங்க கூட வெளியே போவேன். நான் கடைக்கு போனா உனக்கு சாக்லேட் வாங்குவேன். கடைக்கு போகணும், அது பிரசன்ட்ல நடந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த விஷயம் நடக்கும். ஓகே, நான் நல்லா படிச்சேன்னா நான் டாக்டர் ஆவேன். பிரசன்ட்ல அப்ப நம்ம நல்லா படிக்கணும், அது எங்க போய் அந்த ரிசல்ட் எங்க போய் நமக்கு கிடைக்கும், ஃபியூச்சர்ல கிடைக்கும். You will become a doctor. If you study well, you will become a doctor. இப்போ நல்லா படிச்சீங்கன்னா, பிரசன்ட்ல நல்லா படிச்சா அதோட ரிசல்ட் எங்க தெரியும், ஃபியூச்சர்ல தெரியும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கும். ஓகே, டோன்ட்
forget it. You have to remember it. நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? சோ இத வந்து இன்னும் கொஞ்சம் நான் டீடைலா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் நல்லா புரியும். ஓகே பார்க்கலாமா? ஓகே फ्रेंड्स, let's start. if class first conditional இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படினு பாருங்க. if அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை முதல்ல வந்துறணும். next simple presentல இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் வந்து simple presentல இருக்கும். அடுத்து ஒரு கமா, simple future. ஓகே, சோ இதான் வந்து ஜெனரலான ஸ்ட்ரக்சர். இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும், இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கும். சம்டைம்ஸ், ஓகே, சம்டைம்ஸ் யூ கேன் யூஸ் மாடல் வெர்ப்ஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்க மாடல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ற மாதிரி வரும். அது நான் எங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். ஓகே, மாடல் வெர்ப்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. கேன், ஷுட், மஸ்ட் அந்த மாதிரி நீங்க அதையும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ரைட். எக்ஸாம்பிள் பாருங்க. நீ வந்தால் நான் படிப்பேன். இப்போ நீங்க படிக்கல. ஓகே, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றீங்க நீ வந்தீனா நான் படிப்பேன். ஓகே, அப்ப அவன் முதல்ல வரணும். பிரசன்ட்ல இப்ப வந்தீங்கன்னா நான் படிப்பேன். அப்போ ஃபியூச்சர்ல தான் ஒரு விஷயம் இப்ப நடக்கல, இப்ப நீங்க படிக்கல, அவன் வந்தா நீங்க படிப்பீங்க. ஓகே, வந்ததுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல தான் அந்த விஷயம் நடக்குது இல்லையா? அதனால பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இது வந்து கண்டிஷன். ஓகே, this is a condition. இது வந்து ரிசல்ட். ஓகே, நீ வந்தால் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஒரு கண்டிஷன் போடுறீங்க, நீ வந்தீனா நான் என்ன பண்ணுவேன்? படிப்பேன். அப்ப நான் படிப்பேன் அப்படிங்கிறது ரிசல்ட், எண்ட் ரிசல்ட். ஓகே, சோ this is if class, this is main class. இந்த கண்டிஷன் நடந்ததுன்னா இதுவும் நடக்கும் ஃபியூச்சர்ல. ஓகே, அதுக்கு பிரசன்ட்ல வந்து இது நடக்கணும், அப்பதான் இது ஃபியூச்சர்ல நடக்கும். இப்போ ஒரு விஷயம் நடந்தால் ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்கும். that is called as first conditional. ஓகே, இங்க பாருங்க. if வந்தால் அப்படின்னு இருக்கு, அதனால if போட்டிருக்கீங்க. if you come, அவ்வளவுதான். you come அப்படிங்கிறது என்னது? சிம்பிள் பிரசன்ட் தானே? சிம்பிள் பிரசன்ட் தான் இல்லையா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. சிம்பிள் பிரசன்ட்னா ஒண்ணும் கிடையாது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, if you come, நீ வந்தீனா I will study, அவ்வளவுதான். பாத்தீங்களா, will வந்திருக்கு. ஃபியூச்சர் டென்ஸ்ல will வரும் இல்லையா? I will study. வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். will மட்டும் போடணும். இந்த will அப்படிங்கக்கூடிய வார்த்தை ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஓகே, if you come I will study. ஓகே, சோ இதை சம்டைம்ஸ் நெகட்டிவாவும் சொல்லலாம். ஓகே, if you don't come I won't study. சோ இப்போதைக்கு நீங்க அதை போட்டு குழப்பிக்காதீங்க, ஜஸ்ட் இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, if you come அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். வந்தான்னா, நீ வந்தீனா I will study. இது வந்து ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நம்மளோட ரிசல்ட். It will happen. Okay, so if this happens, okay, this will happen in the future. ஃபியூச்சர்ல இது நடக்கும். புரிஞ்சிட்டீங்களா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் நிறைய எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். ஓகே, so we are going to practice it. இதே மாதிரி sometimes you can use model verbs. அதுவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கும் I'm going to give you examples. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நல்லா கவனிங்க. நீ நன்றாக படித்தால். ஓகே, இப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல போய் உங்களை சேர்த்துட்டாங்க. ஓகே, அப்ப என்ன சொல்லுவாங்க வீட்ல? நீ நல்லா படிச்சீனா நீ தேர்வில் தேர்ச்சி அடைவாய். அல்லது ஒரு எக்ஸாம் நடக்க போகுது, ஒரு அடுத்த மாசம் எக்ஸாம் வரப்போகுது. இப்பவே வீட்ல என்ன சொல்லுவாங்க? நீ நல்லா படிச்சீனா நீ எக்ஸாம்ல பாஸ் ஆவ. இப்போ நீங்க நல்லா படிக்கணும். பிரசன்ட்ல நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அந்த ஒரு மாசம் கழிச்சு நீங்க எழுதக்கூடிய தேர்வுல நீங்க பாஸ் ஆவீங்க. அப்போ இது ஒரு பிரசன்ட்ல நடக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், சிம்பிள் பிரசன்ட். நீ தேர்வில் தேர்ச்சி அடைவாய் அப்படிங்கிறது இன்னும் ஒரு மாசம் கழிச்சு நடக்க போற எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆவீங்க. அப்போ இது என்னது? சிம்பிள் ஃபியூச்சர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல எப்படி வருதுன்னு பாத்தீங்களா? பிரசன்ட்ல ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா அதோட ரிசல்ட் எங்க எதிரொலிக்கும்? ஃபியூச்சர்ல நடக்கும் அது. ஓகே, சோ இது வந்து கண்டிஷன். இது நடந்துச்சுன்னா இது நடக்கும். நீங்க நல்லா படிக்கலன்னா இது நடக்காது. Do you get it? புரிஞ்சிட்டீங்களா? ஓகே, சோ இதுக்கு எல்லாரும் வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட்ல வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்க சொல்லுங்க, நானும் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, நீ நன்றாக படித்தாள். ஆள்ல முடிஞ்சிருச்சு, if போட்டுறலாம். ஓகே,
நீ சப்ஜெக்ட் வந்து நீன் இருக்கு. பொதுவா வந்து நம்ம இந்த நீங்கிற சப்ஜெக்ட் தான் அதிகமா வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம் இந்த கிளாஸ்ல. அதனாலதான் இதுக்கு நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றேன் இந்த சப்ஜெக்ட். ஓகே, சோ இஃப் யூ படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஸ்டடி வெல். ஓகே, நன்றாக அப்படின்னா வெல், கமா மறந்துடக்கூடாது. இஃப் யூ ஸ்டடி வெல், நீ நல்லா படிச்சீனா நீ தேர்வில் தேர்ச்சி அடைவாய். நீ அதுக்கு என்னது யூ. ஓகே, ஃபியூச்சர்ல தான் நடக்க போது, தேர்ச்சி அடைவாய் இனிமே நடக்க போற விஷயம், அதனால வில் போடுறோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வில் வரும், எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. யூ வில், தேர்ச்சி அடைகிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல வெர்பு பாஸ். எக்ஸாம், தேர்வுக்கு என்ன இங்கிலீஷ்ல the exam. அவ்வளவுதான். ரீட் பண்ணுங்க. if you study well, this is a condition. if it happens, இது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? you will pass the exam. okay, if you study well, you will get a good job. உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். if you study well, you will become an engineer. if you study well, you will become a doctor. got it? புரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, ஞாபகம் வைக்க வேண்டியது பிரசன்ட்ல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். ஆனா எப்போ? ஃபியூச்சர்ல தான் இது கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், நீங்க ஃப்ரேம் பண்றீங்களா? Are you ready? இங்க பாருங்க फ्रेंड्स, நான் வந்து இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டுருக்கேன். ஓகே, so I'm going to give you 10 seconds time. அதுக்குள்ள இந்த சென்டென்ஸ் நீங்க நல்லா ரீட் பண்ணிட்டு இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத நீங்க தான் சொல்ல போறீங்க கமெண்ட்ல. ஓகே, so your time starts now. time up. ஓகே, சோ பாருங்க, நான் வெளியே போனால் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். நீங்க முதல்ல வெளியே போகணும். ஓகே, சோ திஸ் இஸ் a condition. வெளியே போனீங்கன்னா நான் காய்கறிகள் வாங்குவேன், அது ரிசல்ட். வெளியே போனா, இப்ப நீங்க வெளியே போனா காய்கறிகள், கடைக்கு போய் காய்கறிகள் வாங்குவேன். ஓகே, இது வந்து ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயம். ரைட்? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் போனால் அப்படின்னு இருக்கு. சோ இஃப் பயன்படுத்துறீங்க. ஓகே, நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஐ, வெளியே போனால், போனால் அப்படிங்கிறது verb. if I go, வெளியே அப்படின்னா என்னது out. ஓகே, comma, don't forget to use comma here after a if statement. okay, if class. if I go out, நான் வெளியே போனால் நான் காய்கறிகள் வாங்குவேன். அப்ப எப்படி சொல்லுவீங்க? I will buy vegetables. ஓகே, சோ இது வந்து என்னது ரிசல்ட், ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய ரிசல்ட். ரிசல்ட்னா என்னது? வெளியே போனீங்கன்னா இது நடக்கும், நீங்க வெளியே போலனா இது நடக்காது. got it? சோ ரீட் பண்ணுங்க இப்போ. if I go out, I will buy vegetables. ஓகே, சோ இந்த I will அப்படின்னு இருக்கு இல்லையா, இத சுருக்கி நீங்க எப்படி சொல்லலாம்? நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா I'll buy vegetables. ஓகே, சோ கன்ட்ராக்ஷன், இது பேர் கன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. I will, அத சுருக்கி நீங்க வந்து I'll அப்படின்னு சொல்லலாம். ரீட் பண்ணலாமா? if I go out, I'll buy vegetables. நான் காய்கறிகள் வாங்குவேன். தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, இதுல நான் இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாடல் வேர்ப்ஸ், இந்த கேன், should, must இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, ஓகே फ्रेंड्स, இங்க பாருங்க, நான் 3 சென்டென்ஸ் எழுதி போட்டுருக்கேன். ஓகே, I have written 3 sentences here. ஓகே, சோ ஒவ்வொரு சென்டென்ஸா நம்ம வந்து இப்ப ஆன்சர் பண்ண போறோம். okay, so now I am going to give you 10 seconds time to review these questions. okay, so இத ரீட் பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. okay, and then நீங்க வந்து ஆன்சர் பண்ணனும். okay, 10 seconds க்கு அப்புறமா உங்க ஆன்சர் நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. right? your time starts now. time up. okay, first one, நீ எனக்கு கால் பண்ணினால். நீ எனக்கு கால் பண்ணினால்
நான் உனக்கு உதவுவேன். நீ எனக்கு கால் பண்ணா நான் உனக்கு உதவி செய்வேன். அவ்வளவுதான். ஓகே, சோ இது வந்து கண்டிஷன். நீ எனக்கு கால் பண்ணினால் if class. ஓகே, பண்ணினால் அப்படின்னு முடியுது. சோ நம்ம இங்க if யூஸ் பண்ணுவோம். if சப்ஜெக்ட் என்னது நீ, வெர்ப் என்னது கால் பண்றது. if you call எனக்கு, அது எப்படி சொல்லுவீங்க? if you call me கமா போட்டுருங்க. if you call me நீ எனக்கு கால் பண்ணினால் நான் உனக்கு உதவுவேன். ஃபியூச்சர்ல முடியுது பாத்தீங்களா? நான் உனக்கு உதவுவேன். ஓகே, சோ சப்ஜெக்ட் என்னதுங்க நான், அதுக்கு என்னது ஐ, வில் மறக்காம போடணும். ஓகேவா? இங்க சிம்பிள் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னா முதல்ல சப்ஜெக்ட் வரணும், அடுத்து வில் வரும், அதுக்கப்புறம் வெர்ப் வரும். இது வந்து பேசிக் ஃபார்மேட். சிம்பிள் பிரசன்ட்ல எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறமா வெர்ப் வரும், அதுக்கடுத்து மிச்சம் ஏதாவது இருந்தா அது வரும். ஓகே, இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரே விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சிம்பிள் பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ, யூ, வி, இது என்ன உங்களுக்கு தெரியும், வி, தே. இந்த சப்ஜெக்ட்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு மட்டும் நீங்க போட்டா போதும். எஸ், இஎஸ், ஐஎஸ் எதுவும் சேர்க்க வேண்டாம். இதே இது நமக்கு சப்ஜெக்ட் வந்து ஹி, ஷி, இட் அல்லது யாரோட நேம், பெயர்கள் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் எழுதிட்டு வெர்போட என்ன சேர்க்க வேண்டியிருக்கும்? எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் ஸ்பெல்லிங் ஏற்ற மாதிரி நீங்க சேர்க்க வேண்டியிருக்கும். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு? ஹி, ஷி, இட், நேமுக்கு. அதை மறந்துடாதீங்க. இது சிம்பிள் பிரசன்ட்டுக்கு மட்டும். ஆனா இஃப் கிளாஸ் பொறுத்தவரை பொதுவா நம்ம வந்து ஐ, யூ இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் அதிகமா பயன்படுத்தும். ஓகே, இங்க பாருங்க, இஃப் யூ கால் மீ, இங்க யூ வந்திருக்கு, அதனால வெர்போட எதுவும் சேர்க்க தேவையில்லை. யூ வந்தா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் மட்டும் வந்தா போதும். இஃப் யூ கால் மீ ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவுவேன். ஐ வில் ஹெல்ப் யூ. கால் பண்ணாதான் ஹெல்ப் பண்ணுவேன். ரைட்? நெக்ஸ்ட், அவன் என்னுடன் வந்தால் நான் ஸ்கூலுக்கு போவேன். அடம்பிடிப்பாங்களே சின்ன குழந்தைங்க. அவன் என்னுடன் வந்தால் நான் ஸ்கூலுக்கு போவேன். எப்படி சொல்லலாம்? வந்தால் அப்படின்னு இருக்கு, அப்ப இஃப் கிளாஸ் போட்டுடலாமா? இஃப் போட்டுருங்க. இங்க சப்ஜெக்ட் எது? அவன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அவன் என்னுடன் வந்தால், அவன் அப்படிங்கறத சப்ஜெக்ட். அவனுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹி. ஓகே, சோ ஹி வந்துட்டுனா வெர்போட என்ன சேர்க்கணும்? ஸ்பெல்லிங் ஏத்த மாதிரி பொதுவா எஸ் தான் சேர்க்க வேண்டியிருக்கும். ஓகே, வெர்பு கூட. இங்க எது வெர்பு? வர்றதுதான் வெர்பு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அதோட எஸ் சேர்க்கணும். அவ்வளவுதான். இஃப் ஹி கம்ஸ், யாராவது கேட்டாங்கன்னா எதுக்கு இங்க எஸ் சேர்த்திருக்கீங்கன்னு சொல்லணும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல he, she, it, name வந்தா வெர்போட எஸ் சேர்க்கணும். this is the basic rule in English அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? so if he comes, என்னுடன் அப்படின்னு இருக்கு. உடன் அப்படின்னா என்னது? with. என்னுடன்னா with me கமா போட்டுருங்க. ஓகே, if he comes with me, அவன் என் கூட வந்தா நான் ஸ்கூலுக்கு போவேன். போவேன் பாருங்க, ஃபியூச்சர் தானே, அப்ப இந்த ஃபார்மேட். ஓகே, சோ சப்ஜெக்ட் எது? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? வில். ஓகே, அடுத்து வெர்ப் என்னது? போறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. ஸ்கூலுக்குன்னு இருக்கு, இக்குன்னா டு. ஸ்கூல் அப்படியே போட்டுடலாம். ஓகே, ரீட் பண்ணுங்க. if he comes with me I'll go to school. okay, you can use contraction here. okay, while you're speaking you can use contraction. okay, சுருக்கமான வடிவங்களை நீங்க பயன்படுத்தலாம். okay, எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. I'll. okay, I'll அப்படின்னா I will அப்படின்னு அர்த்தம். right? if he comes with me I'll go to school. வாசிச்சும் practice பண்ணணும். that is very important. reading practice is also very important to speak English. okay, next, இன்று மழை பெய்தால், இன்னைக்கு மழை பெஞ்சிச்சுன்னா நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஓகே, பாருங்க, மழை பெய்தால் அப்படின்னு இருக்கு. சோ இஃப் இன்று மழை பெய்தால், சப்ஜெக்டே இல்லைன்னு யோசிக்க கூடாது. மழைக்கு என்ன சப்ஜெக்ட் நான் சொன்னேன்? இட் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இஃப் இட் வந்துருச்சு, அப்ப வெர்போட என்ன சேர்க்கணும்? எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். இங்க எது வெர்பு? மழை பெய்யுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரெயின் தான். ஓகேவா? இஃப் இட் ரெயின் அப்படி விட்டுறலாமா? எஸ் சேர்த்துடணும் வெர்போட. ஓகே, இஃப் இட் ரெயின்ஸ்,
இன்று இருக்கு அப்ப டுடே. கமா if it rains today, இன்று மழை பெய்தால் நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். நாங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல we. ஓகே சப்ஜெக்ட் அடுத்து என்ன போடணும் will போடணும். அடுத்து வெர்ப் எது சாப்பிடுறது அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல eat. ஓகே இங்க வந்து இந்த ஃபார்மாலிட்டில இங்க கிடையாது. அதாவது he she it வந்தா நம்ம வந்து வெர்போட எஸ் சேர்க்கணுங்கிற ரூல் இங்க கிடையாது. அது வந்து பிரசன்ட்ல மட்டும் தான், சிம்பிள் பிரசன்ட்ல மட்டும் தான். ஓகே we will eat ice cream. okay so if it rains today we will eat ice cream. நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இதே நாங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அப்படின்னா we will eat an ice cream. okay right read பண்ணி பாருங்க இப்போ. if you call me I'll help you, if he comes with me I'll go to school, if it rains today we'll eat ice cream. we will அத சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா will. okay let's practice this word. okay we'll eat ice cream. got it? நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே சோ இதுக்கு அப்புறமா வந்து இந்த இடத்துல மாடல் வெர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, நான் ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். நீ சென்னைக்கு வந்தாள், நீ சென்னைக்கு வந்தாள். ஓகே இது வந்து if class. இது வந்து சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கும். நீ என்னை சந்திக்க வேண்டும், வேண்டும் அப்படின்னு முடிஞ்சா நம்ம என்ன மாடல் வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? நீ என்னை சந்திப்பாய் அப்படின்னா அது ஃபியூச்சர். சந்திக்க வேண்டும் அல்லது கட்டாயமாக என்னை சந்திக்க வேண்டும். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் மாடல் வெர்ப். ஓகே சோ will கூட மாடல் வெர்ப் தான். மாடல் வெர்ப்ல will உண்டு. ஓகே இந்த இடத்துல வந்து sometimes you can use models. ஓகே மாடல் வெர்ப் என்னென்ன இருக்கு? நிறைய இருக்கு இல்லையா? can. ஓகே சோ could. சோ பொதுவா நம்ம இங்க வந்து could யூஸ் பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு. சோ can யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் if classல சொல்றேன் நானு. should யூஸ் பண்ணுவோம். ஓகே மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ரைட் சோ இதெல்லாமே வந்து பயன்படுத்தலாம். சாதாரணமா நீங்க இதெல்லாமே பயன்படுத்திக்கலாம். பொதுவா நம்ம வந்து இந்த மூணு மாடல் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். can அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். should அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க சந்திக்க வேண்டும். must அப்படின்னா கட்டாயமாக சந்திக்க வேண்டும். கட்டாயமாக ஞாபகம் வச்சிட்டீங்களா? canனா என்னது முடியும், shouldனா என்னது வேண்டும், mustனா கட்டாயமாக வேண்டும். ஓகே சோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வெர்ப் இங்க will போட்டீங்க இல்லையா? அந்த இடத்துல இந்த மாடல் வெர்ப்ல ஏதாவது ஒண்ணு இங்க வரும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வேலை. ஓகே நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, இந்த மூணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இங்க பாருங்க, நீ சென்னைக்கு வந்தாள். ஓகே வந்தாள் எப்படி போடுவீங்க? if you வந்திருக்கு, வெர்ப் என்னது வந்தாள், come சப்ஜெக்ட் வெர்ப் போட்டாச்சா, அடுத்து என்னன்னாலும் வரலாம். சென்னைக்குன்னு இருக்கு, டு சென்னை. ஊர் பேர்லாம் எழுதும் போது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஓகே if you come to சென்னை, நீ சென்னைக்கு வந்தால் நீ என்னை சந்திக்க வேண்டும். வேண்டும்னு முடிஞ்சிருக்கு, அப்ப என்ன மாடல் வெர்ப் யூஸ் பண்ணுவீங்க? will வராது. வேண்டும்னு முடிஞ்சிருக்கு, அப்ப என்ன மாடல் வெர்ப்? should தான். கட்டாயமாக வேண்டும்னா must. அப்ப should யூஸ் பண்ணா போதும். சப்ஜெக்ட் வரும், அடுத்து should வரும், அடுத்து verb வரும். மாடல் வெர்ப் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய டைம் சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே சப்ஜெக்ட் அதுக்கு அடுத்து மாடல் வெர்ப், அதாவது இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு பிளஸ் வெர்ப். மாடல் வெர்ப்ல நிறைய இருக்கு. ஓகே can, could, shall, should, may, might. ஓகே may கூட யூஸ் பண்ணலாம். ஓகே may, might. ஓகே சோ அதெல்லாம் ரொம்ப நான் உங்களுக்கு குழப்ப விரும்பல, அதுக்கு அர்த்தத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். may அப்படின்னா சந்திக்கலாம், நீ என்ன சந்திக்கலாம். ஓகே மைட் அப்படின்னா சந்தித்தாலும் சந்திக்கலாம். ரொம்ப டவுட்டா சொல்றது. ஓகே நான் எல்லாத்தையும் சொல்லி குழப்ப விரும்பல, பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சோ இங்க பாருங்க, நீ என்னை சந்திக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் என்னது? சப்ஜெக்ட் நீ. ஓகே இங்க எழுதுறேன் you. மாடல் வெர்ப் என்ன யூஸ் பண்ணுவீங்க? should வேண்டும்னு முடிஞ்சிருக்கு. ஓகே நெக்ஸ்ட் you should சந்திக்கங்கிறதா வெர்ப். ஓகே மீட் என்னைன்னு இருக்கு, அப்ப மீ வாசிங்க. if you come to சென்னை, சென்னைக்கு வந்தா பிரசன்ட்ல, ஐ மீன் நீ இப்ப சென்னைக்கு வந்தீனா you should meet me, நீ என்ன சந்திக்க வேண்டும். ஓகே
சோ இது வந்து ஃபியூச்சர்ல தான் நடக்கும். முதல்ல பிரசன்ட்ல இப்ப சென்னை கிளம்பி போனாதான் ஐ மீன் யாரை சந்திக்க சொல்றாங்களோ அவங்க சந்திக்க முடியும் இல்லையா, சந்திக்க வேண்டும், ரைட்? சோ இந்த கண்டிஷன் நடந்தா இந்த ரிசல்ட் நடக்கணும். சோ திஸ் இஸ் a result. Okay, so this is the condition. Got it? ஈஸியா இருக்கா? இன்னொரு எக்ஸாம்பிள் தரட்டுமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீ நன்றாக விளையாடினால் நீ மேட்ச்ல வெற்றி பெற முடியும். ஓகே, நல்லா விளையாடினால் நீ மேட்ச்ல வெற்றி பெற முடியும் அப்படின்னு இருக்கு. முடியும் அப்படின்னா என்னதுதான்? வில்லா இல்ல கேன் வருமா? கேன் தான் யூஸ் பண்ணணும். So I'm going to give you 10 seconds time. அதுக்குள்ள உங்களோட ஆன்சர் நீங்க கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, your time starts now. Time up. Okay, நீ நன்றாக விளையாடினால், if subject என்னது? நீ. if you. Okay, அடுத்து என்னது? verb என்னது? விளையாடுறது. if you play நன்றாக, well. Okay, ரீட் பண்ணுங்க. if you play well, நீ நன்றாக விளையாடினால் நீ மேட்ச்ல வெற்றி பெற முடியும் அப்படின்னு இருக்கு. ஓகே, கேன் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாடல் எழுதிருக்குமா, இந்த இடத்துல கேன் வரணும். ஓகே, முதல்ல சப்ஜெக்ட் என்னது? நீ. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? யூ. இங்க எனக்குள்ள கேபிட்டல் லெட்டர் போடக்கூடாது. கமாக்கு அப்புறமா கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸ்மால் லெட்டர் தான் நம்ம பயன்படுத்தணும். ஓகே, யூ. மாடல் வெர்ப் என்னது? கேன். யூ கேன். வெற்றி பெறதான் வெர்ப் இல்லையா? வெற்றி பெறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வின். ஓகே, மேட்சில் அப்படின்னு இருக்கு. மேட்ச்ல தான் சொல்லுவோம். வின் த மேட்ச், அவ்வளவுதான். ரீட் பண்ணி பாருங்க. if you play well you can win the match. ஓகே, இங்க கேன் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்? இது ஒரு மாடல் வெர்ப். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா will வரலாம், கேன் வரலாம். மோஸ்ட்லி will தான் வரும். நான் அதை வந்து மாத்த விரும்பல. will தான் மோஸ்ட்லி வரும். sometimes you can use modal verbs. ஓகே, முடியும், வேண்டும், கட்டாயமாக வேண்டும். ஓகே, சோ இது வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீ நல்லா விளையாடினால் நீ மேட்ச்ல வெற்றி பெறலாம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெறலாம் அப்படின்னா கொஞ்சம் டவுட்ல சொல்றது. நீ நல்லா விளையாடினா நீ மேட்ச்ல வெற்றி பெறலாம். அப்ப அந்த இடத்துல மே யூஸ் பண்ணு. shall கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, you may win the match. sometimes shall கூட யூஸ் பண்ணலாம். வெற்றி பெறலாம். ஓகே, you shall win the match. you may win the match. ஓகே, நீ வெற்றி பெற்றாலும் பெறலாம். ரொம்ப டவுட்டா சொல்றதுக்கு might யூஸ் பண்ணலாம். you might win the match. நீ வெற்றி பெற்றாலும் பெறலாம். you might win the match. ஓகே, இங்க பாருங்க. if you play well, நீ நன்றாக விளையாடினால் you can win the match. நீ வெற்றி பெற முடியும். if you play well you may win the match அல்லது you shall win the match. நீ வெற்றி பெறலாம், ஒரு டவுட்ல சொல்றது. இப்ப might போட்டு சொல்லலாம். ஓகே, ரொம்ப டவுட்டா சொல்றது. if you play well you might win the match. நீ நல்லா விளையாடினா வெற்றி பெற்றாலும் பெறலாம். ஓகே, புரிஞ்சிட்டீங்களா? got it? ஈஸியா இருக்கா? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவர்கள் இங்கே வந்தால், அவங்க இங்க வந்தாங்கன்னா நாங்க வெளியே போவோம். ஓகே, நாங்க வெளியே போவோம். அவங்க இங்க வந்தா நாங்க வெளியே போவோம். ரைட்? இதுக்கு எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்லலாம்? will யூஸ் பண்ணணுமா? can, could, I mean can, should, must, may, might அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணணுமாங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். போவோம் அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. So I'm going to give you 10 seconds time. அதுக்குள்ள எல்லாரும் உங்க ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. Okay, your time starts now. Time up. ஓகே, அவர்கள் இங்கே வந்தால், சப்ஜெக்ட் வந்து அவர்கள் வந்தால் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. சோ நம்ம வந்து if போடணும். if சப்ஜெக்ட் என்னது? they. ஓகே, வந்தால் அப்படிங்கறது தான் வெர்ப். ஓகே, கம்னு போட்டா போதும். he she it வந்தா மட்டும் தான் எஸ் சேர்ப்போம் இல்லையா? if they come, இங்கே அப்படின்னா என்னது? here. ஒவ்வொரு வேர்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, கமா போட்டுக்கோங்க. if they come here, அவர்கள் இங்கே வந்தால் நாங்கள் வெளியே போவோம். ஓகே, அப்ப எப்படி சொல்லுவீங்க?
நாங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல we. போவோம் அப்படின்னா இருக்கு will யூஸ் பண்ணா போதும். ஓகே, we will. போவோம் அப்படிங்கிறது verb. ஓகே, will go. வெளியேனா இது out. அவ்வளவுதான். if they come here we will go out. அவங்க வந்தாங்கன்னா நாங்க வெளியே போவோம். ஓகே, இப்போ இதே எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்தாங்கன்னா நாங்க மூவிக்கு போவோம் அல்ல சினிமாக்கு போவோம். அதை எப்படி சொல்லுவீங்க? if they come here we will go to the cinema அல்லது we will go to movie. ஓகே, அவங்க இங்க வந்தாங்கன்னா நாங்க மார்க்கெட்டுக்கு போவோம். if they come here we will go to market. அவங்க இங்க வந்தாங்கன்னா நாங்க மாலுக்கு போவோம். if they come here we will go to the mall. got it? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்? சோ இவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்வொர்க் கொடுக்குறேன், அதையும் பண்ணி உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்வொர்க். ஓகே, சோ கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். இங்க பாருங்க, நீ சமைத்தால் நான் சாப்பிடுவேன். நீ சமைத்தால் நான் சாப்பிடுவேன். இது ஃபியூச்சர், இங்க பிரசன்ட். சமைச்சா சாப்பிடுவேன். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, மறக்காம உங்க ஆன்சரை வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க, பட் கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும். ஓகே, ரைட்டு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.